அனைவருக்கும் வணக்கம். பிரியங்கா மணிமேல பிரச்சனைக்கு காரணமான மிக முக்கியமான ஒரு வீடியோ வந்து வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் யார் மேலே வந்து தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. பிரியங்கா எந்த அளவுக்கு ஆங்கர் வேலையில் வந்து டாமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதாவது ஒரு 3 பேர் வந்து வெளியே போகிறாங்க. 3 பேர் வெளியே போகும்போதும் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆங்கர் மாதிரி பிரியங்கா வந்து பேசியிருக்காங்க. மணிமேல வந்து சும்மா இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையாக சேர்த்து ஒரு வீடியோ வந்து வெளியே இருக்குது. மிக முக்கியமான ஒரு குறும்படம். இந்த குறும்படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷன் அவர்களுமே வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதில் அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் வந்து இந்த ஷோக்கு வந்ததே எனக்கும் மணிமேலைக்கு அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆங்கர் வந்து இப்படி பண்ணும், ஆங்கர் வந்து அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து இப்போ ஜூனியர் அப்படிங்கிறனால நான் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போவேன். ஆனால் நம்ம மணிமேலை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து விஜேவாலாக இருந்திருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் வந்து சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஓப்பனாக உடச்சிட்டாரு. அதிக அட்வைஸு அதிகமாக மூக்க நுழைக்கிறது யார் அப்படின்னா பிரியங்கா அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இந்த குறும்படத்துக்குள்ளே வாங்க போனால் ஃபஸ்ட்டு இந்த குறும்படத்தை பாருங்கள். பெரிய ஸ்டாச்சரில் இருக்கிற ஒரு குடும்பம் பார்த்துட்டிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து வெளியே போகிற குக் கோபாலை விட்டு அப்போ ஆங்கர் தானே வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து இவர் வந்து அப்படி இவர் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரக்ஷன் சொல்கிறாரு. ரக்ஷன் சொல்லி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஆரம்பிச்சிருது. நீங்கள் அவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வர்றீங்க, அங்கேருந்து நீங்கள் குக் கோபாலி ஷோக்கு வந்தது எங்களுக்கு வந்து பெருமை அப்படி இப்படின்னு பேசலை. இதை பேசுகிறது வந்து மணிமேலே பேசணும். ஆனால் இது வந்து டாமினேஷன் வந்து பண்ணுது. பார்த்தீங்களா? இதுதான் டாமினேஷன் அப்படிங்கிறது. பிரியங்காவோட வேலை என்ன? குக் பண்ணுறது. குக் பண்ண வேண்டியதானே. மற்ற எல்லாருமே யாருமே பேசலை. மற்ற கோமாளியே பேசலை. ஆனால் இது மட்டுமே பேசுது. மணிமேலை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போயே அவங்க வந்து கோவப்படல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி ஜோயா அப்படிங்கிறவங்க வந்து வெளியே அவர் மேலே வச்சாரு போகிறாங்க. அப்போயும் வந்து மணிமேலை வந்து சும்மா தான் நிற்கிறாங்க. பிரியங்கா தான் வந்து பேசுது. இந்த மாதிரி வந்து நீ வந்து சூப்பர் சிங்கர் ஷோக்கு வந்த அப்போ வந்து கேமராமேன் மூஞ்சிக்கு வந்து ஃபோக்கஸ் வச்சாரு, அப்போ நிறைய பேர் வந்து சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி தான் பேசுது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டாமினன்ஸ். இது ஒரு 2வது டாமினன்ஸா 3வது டாமினன்ஸ் பாருங்கள். பூஜாக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவங்க பூஜா வந்து வெளியே போகிறாங்க. அப்போயும் வந்து பிரியங்கா தான் பேசுது. மணிமேலை தானே ஆங்கரு, மணிமேலை தானே பேசணும். ஆனால் மணிமேலை பேச விடாமல் ஓவர்டேக் பண்ணி பிரியங்கா வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து சூப்பர் சிங்கில் வந்து பூஜா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, ஆனால் அவங்க வந்து ஆக்டராக போகிறாங்க, அவங்க வந்து அந்த கிளாஸுக்கு போகிறாங்க இந்த கிளாஸுக்கு போகிறாங்க அப்படி சொல்லி அவங்கள பற்றி அருமை பெருமையெல்லாம் பேசுது. அதை பற்றி பேச வேண்டிய ஆள் ஆங்கரு. ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கார். ஆங்கரை வந்து சும்மா இல்லை, ஆங்கரை வந்து டம்மி பண்ணி இவங்க டாமினேஷன் பண்ணி அதான் இவங்க குரலை வந்து அப்படியே உயர்த்திடுவாங்க. ஏதோ இவங்க வந்து பூஜா மேலே அவ்வளோ தூரம் அக்கறை கொண்டு அவங்க பேசுகிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கா. இப்போ 4வது அந்த பிரச்சனைக்குரிய இந்த காணொலியை வந்து பாருங்களேன். அதாவது இவங்க திவ்யா துரைசாமி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஷோ விட்டு அவங்க எலிமினேஷன் ஆக போகிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு மணிமேலை வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஷோ வந்து வெளியே போனால் கூட எனக்கு வந்து எந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்களே. இந்த இடத்துல தான் சண்டை வந்துருக்கு. இப்போது இவங்க என்ன இப்போ மணிமேலை பேசியிருக்காங்க. மணிமேலை பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கு பிரியங்கா. மணிமேலே பேசிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி திவ்யா துரைசாமி வந்து இந்த மாதிரி வந்தாங்க, இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதே சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் வந்து ஓவர்டேக் பண்ணி பிரியங்கா என்ன பண்ணுது, அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி திவ்யா துரைசாமி வந்து அப்படி, திவ்யா துரைசாமி வந்து இப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே தான் பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ வந்து பிரியங்கா டாமினன்ஸே பண்ணலை, மணிமேலே வைக்கிற குற்றச்சாட்டுலாம் பொய்ன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும் யார் வந்து டாமினேஷன் பண்ணா அப்படின்னு சொல்லி. முழுக்க பிரியங்கா தாங்க டாமினேஷன் பண்ணி மணிமேலை வந்து சும்மா ஒரு டம்மி பீஸாக வச்சுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது வேறு ஷோவில் பேசுனா இங்கே கொண்டு வந்து போட்டது. ஆனால் முழுக்க அந்த என்டையர் ஷோலே குக் வித் கோமாளி ஷோலே வந்து இதுதான் ஆங்கரிங்காக வேலை செஞ்சுருக்கு. ஆங்கரை வேலை செய்ய விடலை அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா நல்லா தெரியும். இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு மணிமேலை வந்து வெளியே வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்கல்ல. உண்மையை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல லாபிகள் இருக்குது, பல செம்புகள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஃபேட்மேன்லாம் பேசுகிறது கேவலமாக இருக்குது, அமீர் பேசுகிறது கேவலமாக இருக்குது. பாவனி போட்டாங்களே ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டு, இன்செக்யூரிட்டியாக டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்செக்யூரிட்டி டாமினன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி தான் ஒருத்தன் வேலையை வந்து செய்ய விடாமல் அதை வந்து தடுத்து அந்த இதை தான் செய்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து கேவலம். அதை வந்து அவன் கேட்க தான் செய்வான். அதுக்கு என்ன இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல செம்புகள் வந்து பேசியிருக்காங்க. இவங்க என்ன பேசினாலும் சரி, இந்த சுனிதாலாம் பக்கத்தே நின்றுட்டு இருக்கு. சுனிதாவுக்கெல்லாம் வந்து சேர்ந்தாப்படி 2 வார்த்தை பேச தெரியாது. அந்த மாதிரி ஆளுக்கு வேணால் தன்மானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மணிமேலைக்கு வந்து பேச தெரியும், அவங்களுக்கு தன்மானம் இருக்குது. அதனால் கேட்குறாங்க. இந்த குறைசி அப்படிங்கிற இந்த நாரதர் வாயர் வந்து இத்தனை சம்பவம் நடந்திருக்கல, எல்லா ஷோலையும் வந்து டாமினேஷன் பண்ணுறாங்களா, அது வந்து குறைசிக்கு தெரியாதானா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வந்து தன் வாழ்வுக்காகவும் தன் பிழைப்புக்காகவும் விஜய் டிவிக்கு செம்பு தூக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன்லாம் கூச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காணொலி பார்த்துங்க. இதில் வந்து யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.